நான் கூட்டணிக்கு வருமாறு வேண்டுகோள் விடுப்பது மற்ற கட்சிகளுக்கு தான், பாஜகவுக்கு அல்ல என தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி, மீண்டும் கேட்காதீங்க, பாஜகவுடன் கூட்டணி இல்லை என நிருபர்களின் கேள்விகளுக்கு கொந்தளித்தார். சென்னை, கோவையில் மார்டின் குழும அலுவலகங்களில் நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். கோவை துடியலூரில் தொழிலதிபர் லாட்ரி மார்டினின் வீடு மற்றும் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை தேனாம்பேட்டை கஸ்தூரி ரங்கன் சாலையில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளரும் லாட்ரி அதிபர் மார்டின் மருமகனுமான ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மத்திய பாதுகாப்பு படை வீரர்களின் பாதுகாப்புடன் சோதனை நடந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அடுத்த கரடிசித்தூர் கிராமத்தில் தனித்தனி இடங்களில் சிவன், பிள்ளையார், பெருமாள் போன்ற கோவில்கள் அமைந்துள்ளன. இந்த கோவில்களின் சுற்றுச்சுவர்களில் மர்ம நபர்கள் நேற்று முன்தினம் இரவு பைபிள் வாசகங்களை பேப்பர்களில் கையால் எழுதி ஒட்டி சென்றுள்ளனர். மேலும் அதில் சிலைகளை ஒழித்து கட்டுவோம் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். மேலும் பொதுமக்களுக்கு ஒரு கண்டனம் என்ற தலைப்பில் இப்படிக்கு அந்நியன் என்ற பெயரில் பல கருத்துக்களை எழுதியுள்ளனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற கச்சிராயபாளையம் போலீசார் போஸ்டர் ஒட்டிய நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிராமத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் இதுபோன்ற வாசகங்களை எழுதி ஒட்டி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊழல் வழக்குகளுக்கு முன்னுரிமை வழங்கி விசாரிக்க வேண்டும் என எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றங்களுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. எம்பி, எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க மாவட்டம் தோறும் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் தொடர்பாக சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் செந்தில்குமார் அமர்வு தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. கடந்த 2023 டிசம்பரில் நடந்த தேர்தலில் மேயர், துணை மேயரை தேர்வு செய்வதில் ஆம் ஆத்மி, பாஜக இடையே ஏற்பட்ட மோதலால் மேயர் தேர்வு செய்யப்படவில்லை, தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் மாநகராட்சி மேயராக ஆம் ஆத்மி கட்சி கவுன்சிலர் மகேஷ் கின்சி நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார். இவருக்கு ஆதரவாக 133 ஓட்டுகளும், பாஜக கூட்டணிக்கு 130 ஓட்டுகளும் கிடைத்தன. இதனை அடுத்து பெரும்பான்மை பெற்ற ஆம் ஆத்மி கட்சி கவுன்சிலர் மகேஷ்குமார் கின்சி மேயராக தேர்வு பெற்றார். பல மாதங்களாக நீடித்து வந்த மேயர் பதவிக்கான மோதல் முடிவுக்கு வந்தது. அரசியல் அமைப்பு புத்தகம் காலியாக இருப்பதாக பிரதமர் மோடி கூறுகிறார். அவர் அதை பற்றி படிக்காததால் அப்படி கூறுகிறார். அவர் அதை படிக்க வேண்டும் என மகாராஷ்டிராவின் நந்தூர்பரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் பேசினார். கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த ஜூலை 30 பெய்த கனமழை காரணமாக கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது. முண்டக்கல் மற்றும் சூரல்மலை ஆகிய கிராமங்கள் அழிவை சந்தித்தன. 420க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். இந்த பேரழிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் ஆகஸ்ட் மாதம் கேரள அரசு மனு அளித்தது. இந்நிலையில் இதற்கு பதில் அளித்துள்ள மத்திய அரசு அக்கடிதத்தில் கூறப்பட்டுள்ளதாவது: முண்டக்கல் மற்றும் சூரல்மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. சூழ்நிலையை சமாளிப்பதற்கு தேவையான நிதி கேரளா மாநில பேரிடர் மேலாண்மை நிதியில் அதிகமாக உள்ளது. பேரிடரை நிர்வகிப்பதற்கான ஆரம்ப பொறுப்பு மாநில அரசிடமே உள்ளது. மத்திய அரசு ஏற்கனவே வழங்கிய நிதியிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு நிதியுதவி செய்வதற்கும் மற்ற செலவுகளை மாநில அரசு செய்ய வேண்டும். ஏற்கனவே பேரிடர் மேலாண்மை நிதியாக 388 கோடி 2 தவணைகளாக கேரள அரசுக்கு வழங்கி உள்ளோம் என அந்த கடிதத்தில் மத்திய அரசு கூறியுள்ளது. டாக்டர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றவாளிகளை சென்னை ஹைகோர்ட் விடுவித்ததை புரிந்து கொள்ள முடியவில்லை என சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளனர். இது பற்றி பட்ட பகலில் பயங்கரமாக நடந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் ஹைகோர்ட் விடுவித்துள்ளது. இது புரிந்து கொள்ள முடியவில்லை. இது போன்ற ஒரு சம்பவத்தை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. ஆதாரம் இருந்ததால் குற்றவாளிகளுக்கு விசாரணை நீதிமன்றம் மரண தண்டனை தந்தது என கூறி மனு தொடர்பாக குற்றவாளிகள் பதில் அளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர். குற்றவாளிகள் 4 வாரங்களில் பதில் அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து வால் ஸ்ட்ரீட்டின் முக்கிய பங்கு சந்தைகள் புதிய உச்சங்களை எட்டியுள்ளன. ட்ரம்ப் நிர்வாகத்தின் பொருளாதார கொள்கைகள் பல துறைகளில் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளன. இதுவரை இல்லாத அளவிற்கு அமெரிக்காவில் பகவத்கீதையை முன்வைத்து வாசித்த அமெரிக்க பெண் அதிகாரி உறுதிமொழி எடுத்து பதவியேற்றார். அமெரிக்க உளவுத்துறை டைரக்டராக துளசி என்ற பெண் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் கடந்த தேர்தலில் ஜனநாயக கட்சியில் ட்ரம்புக்கு எதிராக போட்டியிட்டு கடைசி நேரத்தில் போட்டியிலிருந்து விலகினார். தற்போது ட்ரம்ப் தலைமையிலான குடியரசுக் கட்சியில் சேர்ந்து போட்டியிட்டு உறுப்பினராக வெற்றி பெற்றார். இதனால் ட்ரம்ப் இந்த வாய்ப்பை அளித்துள்ளார். துணை அதிபர் பொறுப்புக்கும் அவரது பெயர் பரிசீலனையில் இருந்தது. இவரது பொறுப்பேற்பு விழாவில் பகவத்கீதையை படித்து உறுதி
உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். இவர் அமெரிக்க பிரஜை என்றாலும் இந்து மத கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். பகவத்கீதையை முழுவதுமாக படித்து நூல் காட்டும் வழியில் வாழ்ந்து வந்துள்ளார். பகவான் கிருஷ்ணர் தனது வாழ்நாள் முழுவதும் தனக்கு அறிவையும் ஆன்மீக இளைப்பாறுதலையும் அளித்துள்ளார் என்பதை துளசி பலமுறை கூறியுள்ளார். மேலும் இவர் ஆய்வுகள், தற்காப்பு கலைகள், யோகா, கீர்த்தனைகள் பாடுவது போன்றவற்றிலும் அதிகம் ஈடுபாடு கொண்டவராம். 2008 அமெரிக்க ராணுவத்தில் சேர்ந்து கேப்டன், மேஜர் என பல உயர் பொறுப்புகளில் இருந்தவர். அமெரிக்க வெளியுறவு கொள்கை அதிகாரி, ஈராக், குவைத்தில் அமெரிக்க உளவு பிரிவு அதிகாரியாகவும் பணியாற்றியுள்ளார்.